விக்கிற விலைவாசில என்னதான் பண்றது? இது எங்க அம்மா, இது எங்க அப்பா. அம்மா சாக்லேட் வாங்க காசு கொடுமா. நேடி எப்ப பார்த்தாலும் சாக்லேட் சைக்கிள்னு நான் என்ன முடிஞ்சா வச்சுன்னு இருக்கேன். இந்தா அம்மா சில்லறையா கொடுமா. நேடி இதுவே சில்லற தானே. ஒவ்வொரு வயசு சேர்த்து எப்படி சைக்கிள் வாங்குறது? அண்ணே. எஸ். ஒரு நரசஸ் காஃபி. ஃபில்டர் காஃபி. மாமி வீட்டுக்குண்ணே. கனவே கனவே கதையா கனவே நெசமாகி போகு வந்த ஒரு நாள் வராதா, தெய்வம் வரவாய் தராதா. உங்களை எவ்வளோ சேர்த்து வச்சிருக்க? வடிச்சு பார்த்தா தான் தெரியும். ஓ, எனக்கு தெரியாம ஆட்டி போட்டாத. ₹100 வண்டியில் போட்டேன். ஒரு பாட்டில். அப்பா அது நம்ம காசு இல்லப்பா. ஆமா, அரிசி வாங்க காசு இல்லைன்னு முதலாளி அம்மா கிட்ட நான் ஒரு ₹100 கடன் கேட்டேன். கடவுளா பார்த்து அதை கொடுத்தா அதை எடுக்க தெரியல நம்ம பொண்ணுக்கு. ஆமா, வந்ததும் சரியில்லை, பெற்றதும் சரியில்லை, எல்லாம் என் தலையெழுத்து. அம்மாம்மா டீ தூள கொட்டாதம்மா, பூச்செடிக்கு ரொம்ப நல்லதுமா. ஏண்டி என்ன பார்த்தா உனக்கு எப்படி இருக்கு? போடி அந்த பக்கம். குழந்தைய அடிக்காத. சும்மாரியா, எனக்கு மட்டும் எதனா ஒழுங்கா இருக்கா? எப்ப பாரு சைக்கிள் வாங்குறேன், பூ வளர்க்குறேன்னு அந்த பூத்தொட்டியெல்லாம் உடச்சு போடுறேன். இது நான் இல்லடா தங்கம், போய் சொல்றேன். சத்தியமாடா. அப்பா குடிச்சு போட்டு கேட்டை திறந்து போட்டு போயிட்டாரா. ஆடு வந்து மேய்ஞ்சிருச்சு, நான் பார்க்கலடா. பாருடா, நான் பண்ணலடா. வணக்கம். தமிழகத்தில் நாகை, கடலூர் மற்றும் புதுச்சேரியை கடுமையான புயல் தாக்கியுள்ளது. இப்புயலுக்கு தானே என பெயரிட்டுள்ளனர். கடும் புயல் காற்று மற்றும் மழையால் முந்திரி, பலா மரங்கள் வேரோடு சாய்ந்தன. அப்பகுதி மக்களின் வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. தானே புயலுக்கு நிவாரண நிதி அளித்து உதவ விரும்பும் பொதுமக்கள் நமது அலுவலகத்திற்கு காசோலையாகவோ அல்லது பணமாகவோ அனுப்பி வைக்கும்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். யார் நீங்க? எங்க வந்தீங்க? டிவியில புயல் வந்துச்சுன்னு சொன்னாங்க, ஹெல்ப் பண்ணலான்னு வந்தேன். ஓ, என்ன ஹெல்ப்? என்னது இது? நான் சைக்கிள் வாங்க சேர்த்து வச்சிருந்தேன். பரவாயில்ல, அவங்ககிட்டயே கொடுத்துருங்க. சரி, இதுல எவ்வளோ இருக்கு? தெரியலையே, இது உடச்சு பார்த்தா தான் தெரியும். சரி, நான் வரேன். குட்டி, இதை நீயே எடுத்துக்க. வேணாம், அவங்கெல்லாம் பாவல. இரு, ஒன்று ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். வேணாம், நான் இப்போ அழுகிற மாதிரி இருக்கேன், நல்லா வராது. தங்கம், என்கிட்ட பேசுறா தங்கம், ஏன்டா பேச மாட்டேங்கிற?
உங்கள்கிட்ட பேசாமல் இருக்க முடியலடா. நான் அப்புறம் பேசுகிறேம்மா. வணக்கம். தானி புயலுக்கான நிவாரண உதவிகள் பல்வேறு இடங்களிலிருந்தும் வந்து கொண்டிருக்கின்றன. அவற்றில் மிக முக்கியமான மற்றும் அழகானதொரு உதவி இன்று நம் அலுவலகத்திற்கு வந்து சேர்ந்தது. தான் சைக்கிள் வாங்குவதற்காக சேர்த்து வைத்திருந்த உண்டியலை ஒரு சிறுமி தந்துவிட்டு சென்றாள். தனது பெயரையோ புகைப்படத்தையோ குறிப்பிட விரும்பாத அந்த சிறுமிக்கு நமது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நடுத்திட்டு, வசனங்குப்பம், தியாகவெள்ளி, புதுநகர், பத்திரங்கோட்டை, பாலூர் ஆகிய பகுதிகளில் மீட்பு பணிகள் விரைவாக நடைபெற்று வருகின்றன. சைக்கிள் வாங்க வச்சிருந்த காசு அம்மா கொண்டு போய் அங்கே கொடுத்த. பாவமா அந்த செடிக்கெல்லாம். அதான் அழுதுகிட்டே இருந்தியா? காசு போச்சுன்னு கூட ஆடலம்மா. இந்நேரம் அந்த உண்டியலை உடைச்சிருப்பாங்கல்ல. நான் உனக்கு கூடிய சீக்கிரம் சைக்கிள் வாங்கி கொடுத்துட்றேன். பரவாயில்லம்மா, சைக்கிள் வாங்கியிருந்தா கூட இவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன். நீ ஏன்டா இந்த வீட்டில் வந்து பிறந்த? ஏஞ்சல் எழுந்துருமா. யோ ஏஞ்சல் உடியா, எழுந்துருமா. ஏன் எழுப்புற குழந்தைய? ஏஞ்சல் ம் உன் மேலே சத்தியமா இனிமேல் குடிக்க மாட்டேன். நான் ஒரு 2 மாதம் குடிக்கலனா உனக்கு ஒரு சைக்கிள் வாங்கி தர முடியாது. நீங்கள் சொன்னதே போதும்ப்பா. தீஸ் ஆர் த சைக்கிள்ஸ். ரொம்ப தேங்க்ஸ் சார். இட்ஸ் ஓகே. இப்போல்லாம் குழந்தைங்க ரொம்ப செல்ஃபிஷ் ஆகிட்டாங்க. தப்பு நம்ம மேலே தான். மார்க்ஸ், எக்ஸாம்ஸ், கேரியர், அவங்க மேலே ரொம்ப ப்ரெஷர் போகிறோம்ல. டிவியில் அந்த நியூஸை பார்த்தேன். ஐ ஜஸ்ட் ரியலி காட் டச்டு. இந்த மாதிரி குழந்தைங்களாம் ரொம்ப ப்ரீஷியஸ். எஸ். ஐ ஃபீல் ரியலி ப்ரவுட் டு கிஃப்ட் ஹர் எ சைக்கிள். கனவே கனவே கலையா கனவே நெசமாகி போகும் அந்த ஒரு நாள் வராதா, தெய்வம் வரமாய் தராதா. நான் சேர்க்கும் பூவெல்லாம் சலமாலையாகாதோ, என் ஆசை மட்டும் ஓயாதே, நிலவெல்லாம் ஏய், ஓட்டல